விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஆதரித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற குழு தலைவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் வாக்கு சேகரித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தொகுதி விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பின்னர் முதலில் நின்று 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டார். அந்த போட்டியிட்டதில் இந்த ஒரு தொகுதியில் மட்டும் விஜயகாந்த் வெற்றி பெற்றார். மீதமுள்ள 233 தொகுதிகளில் விஜயகாந்த் கட்சி தோல்வியை தழுவியது. ஆனால் அதற்கு பிறகு அந்த கட்சி விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு சரிவை மீண்டும் சரிவை சந்தித்து வந்தது. அது கூட்டணி சேர்ந்ததின் குறையாக இருக்கலாம், வேற ஏதோ பல காரணங்களாக இருக்கலாம். அதற்கெல்லாம் உள்நுடைய வேண்டாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த முறை தேசிய அந்த விஜயகாந்த் கட்சி தொடங்கி 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்தில் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இந்த விஜயகாந்த் கட்சி சேர்ந்துருக்கு. அதற்கு அந்த 10 தொகுதியை கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணியில். அது பல சர்ச்சையை கிளப்பினாலும் பிரேமலதா அவர்களின் வாக்கு சேகரிக்கும் முறை, அவருடைய பேச்சு துணி, கணீர் என்ற குரல், பட்டென்று மக்கள் மனதில் படும்படி பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு அவருடைய பரப்புரைக்கு ஒரு பங்குசை கூட்டியிருந்தது. அவர் போட்டியிடக்கூடிய பிரேமலதா அவர்கள் போட்டியிடக்கூடிய விருத்தாச்சலம் தொகுதியில் இன்று திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் வாக்கு சேகரித்திருக்கிறார். முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து கொண்டிருக்கிறார்.